அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று 27 மார்ச் ஸ்ரீராம நவமி வர இருக்கையால் ஸ்ரீராமபிரானின் பெருமைகளையும் இந்த நாளின் மகத்துவத்தையும் உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று வந்திருக்கிறேன். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். ஸ்ரீராமபிரான் அவதரித்த நன்னாள் ஸ்ரீராம நவமியாக இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அயோத்தியை ஆண்ட தசரதருக்கு 3 மனைவியர்: கோசலை, கைகேயி, சுமித்ரை. மூவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. நாட்டை நல்வழியில் ஆட்சி புரிந்து புகழ்பெற்று விளங்கிய தசரத மன்னருக்கு குழந்தையின்மை ஒரு பெரும் துன்பத்தை தந்தது. அதனால் குலகுரு வசிஷ்டரின் அறிவுறுத்தலின்படி புத்திரகாமிஷ்டி யோகத்தை நடத்துகிறார். அந்த யோகத்தின் பலனாக அக்னி தேவன் தோன்றி பாயாசத்தை கொடுத்து 3 மனைவியரையும் அருந்தச் சொல்கிறார். மூவரும் முதலில் கோசலையும் பின்னர் கைகேயும் அதன் பின்பு சுமித்ரைக்கும் வழங்கப்படுகிறது. இதனால் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீராமபிரான் கோசலை வயிற்றிலும், பரதன் கைகேயின் வயிற்றிலும், லக்ஷ்மண் சத்ருகன் சுமித்ரை வயிற்றிலும் பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்ரீராமபிரானின் பிறப்பு வருடா வருடம் இங்கு கொண்டாடப்படுகிறது. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று வாழ்ந்ததுதான் ராமபிரானின் பெருமைக்கு அடையாளம். எப்பேற்பட்ட இன்னல்களை சந்தித்த போதும், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட போதும் தர்ம வழியிலேயே நின்று அவற்றை சந்தித்தவர். அதனால்தான் ராமபிரான் இன்றும் போற்றப்படுகிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் என்று கம்பன் கம்பராமாயணத்தில் குறிப்பிடுகிறார். ராம நாமத்திற்கு அவ்வளவு மகிமைகள் இருக்கிறது. ராமபிரானின் கதையை கேட்பதும் படிப்பதும் புண்ணியம், ராம நாமத்தை உச்சரிப்பது பாக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராமபிரானை பற்றி ஹியர் அண்ட் தேர் நமக்கு ஸ்டோரிஸ் தெரியும். இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இளைய தலைமுறைக்கு ராம கதைகளை சொல்லுங்கள், ராமாயணத்தை சொல்லுங்கள். நம்மள பலர் பேருக்கு கூட ராமாயணம் டீட்டெயிலாக தெரியாது. எனக்கு சின்ன வயசில் என்னோட தாத்தா ராம கதைகளை சொல்கிறது உண்டு. ஆனால் நம் குழந்தைகளுக்கு அப்படி கதை சொல்வதற்கு ஆள் இல்லை. கதைக்குள் வரலாறும் வரலாற்றுக்குள் கதைகளும் ஒளிந்திருப்பதுதான் இந்த மண்ணுக்கான, இந்த மண் கடந்து வந்த பாதை. இவற்றை அறியாமலேயே விட்டு விடுவது நம் மரபை மறக்கடிக்கும் செயல். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். ஜஸ்ட் ராமாயணம் தானே, அதை கற்றுக்கலன்னா என்ன ஆக போகுது? மேக்ஸ் படித்து இன்ஜினியர் ஆகிடலாம், சயின்ஸ் படித்து டாக்டர் ஆகிடலாம், சயின்டிஸ்ட் ஆகிடலாம். பட் அறத்தை யார் சொல்லிக் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு? இந்த கதைகள் சொல்லித்தரும். ராமாயணங்கிறது ஒரு சின்ன கதை இல்லை. அதில் 1000 கதாபாத்திரங்கள், 1000 அறங்களே நமக்கு தாங்கி ஏந்தி நம் கையில் கொண்டு வந்து தருகிறது. இவற்றை தவிர ராமாயணமும் மகாபாரதமும் கற்பிக்காத அறத்தை வேறு எதன் மூலமாக நாம் அடுத்த சந்ததிக்கு கடத்திவிட முடியும்? ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டோரிஸை சொல்லுங்கள். நல்ல தலைமுறையை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருவரின் கடமை இல்லையா? ராமர் அப்படின்னா எடுத்துக்கிட்டா
அவர் அறத்தின் வழி நின்றவர். ஆனால் எத்தனை இன்சிடென்ட்ஸ் நமக்கு தெரியும் அவரை பற்றி? இந்த ஒரு வீடியோ பத்தாது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. பட் ஐ வில் ட்ரை டு ஷேர் ஃபியூ இன்சிடென்ட்ஸ். அயோத்தி மாதிரியான மாபெரும் நாட்டை ஆண்டவர் தசரதன். மூத்த மகன் ராமனுக்கு தான் இப்போது முடிசூட்டப்படணும். ஆனால் கைகேயியோட வஞ்சகத்தால் வனவாசம் போகிறார் ராமர். ஏதாவது வருத்தப்பட்டாரா என்ன? முதல் நாள் கூப்பிட்டு நாளைக்கு நீ தான் இந்த நாட்டோட ராஜான்னு தசரதன் சொன்ன போதும், கையை கூப்பிட்டு நீ இந்த நாட்டோட ராஜா இல்லை, 14 வருடம் நீ வனவாசம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன போதும் சரி, அப்போ என்ன ரியாக்ஷனோ, அப்போ என்ன மைண்ட் செட்டோ, அதே ஃபேஸ் ரியாக்ஷன் தான் இல்லைன்னு சொல்லும் போதும். இதை நாம் கற்றுக்கணும்ல. நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னா குதித்து சந்தோஷப்படுறதும், ஒன்று கிடைக்கலன்னா உடஞ்சி உளுந்துடுறதும் ஒரு சாதாரண மனிதனான நாம் பண்ணுற விஷயம். ராமர் அங்கே நமக்கு எழுந்து நின்று என்ன சொல்கிறாருன்னா, எல்லா நிலையிலையும் நிதானமாக ஒரே மாதிரி நின்று ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறார். அந்த இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொன்ன போதும் சரி, உனக்கு ராஜ்யம் இருக்குன்னு சொன்ன போதும் சரி, ராமர் கிட்ட அதே ஃபேஸ் ரியாக்ஷன். சரி, காட்டுக்கு போயாச்சு. பேரருளாளன் ராமர். அப்பேற்பட்ட அண்ணனை விட்டுட்டு இருக்க லக்ஷ்மணரால் முடியலை. ஸோ கூடவே வரார். சீதாம்மாவும் கூடவே போகிறாங்க. கணவரை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கூடவே போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அரக்க குலத்தை சார்ந்த ராவணன் அம்மாவை சிறைப்பிடிக்கிறான் இலங்கையில். இப்பேற்பட்ட துயரம் அவருக்கு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணார்? அறத்தின் வழியில் நின்று ராவணனை எவ்வாறு எதிர்கொண்டார்? 10 தலை ராவணனை. இறுதி நாளில் ஆயுதங்களற்று ராவணன் நின்ற போது, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். தன் உயிரின் ஒரு பாகமாய் இருந்த சீதாதேவியை அபகரித்து சென்று பெரும் துன்பத்தை இழைத்தவன் ராவணன் எதிரில் நிற்கிறான், ஆயுதங்களற்று நிற்கிறான். சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கோபத்தின் உச்சியில் இருக்க ஒரு மனிதர் என்ன பண்ணியிருப்பார்? ஆனால் ராமர் ஆயுதங்கள் அற்றவனிடம் போர் புரிய மாட்டேன், இன்று போய் நாளை வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் தானே. அண்ட் தென் போரில் வீழ்த்தப்படுகிறான் ராவணன், இருந்து பட்டான். அப்போ விபீஷ்ணரை கூப்பிட்டு, இப்ப பசங்க கிடையாது, அவருக்கு நீர்க்கடன் செய்வதற்கு பசங்க கிடையாது. அப்போ விபீஷ்ணன் ராமர் கிட்ட கேட்கல, நான் எங்க அண்ணனுக்கு நீர்க்கடன் செஞ்சுக்கிட்டோமான்னு. ராமர் சொல்றார், நீ உங்க அண்ணனுக்கு நீர்க்கடன் செய் அப்படின்னு சொல்றார். இது எப்படி பாருங்க, எப்பேற்பட்ட குணம். பாரதியார் சொன்னது மாதிரி, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான், அவனை கும்பிடுவாய் நன்னெஞ்சேன்னு பாரதி பாடினார்ல. அது மாதிரி அவன் வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் காட்டிய கருணை. அதனால்தான் ராமன் அருளின் ஆழியான். ஆழினா கடல், அருள கடல் மாதிரி வாரி வழங்கக்கூடியவர் ராமர். அவர் நல்ல வீரன் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணார், அறத்தின் வழியில் நின்று. மனைவிக்கு நல்ல கணவனாய் இருந்தார், நல்ல மன்னன். இப்படி பல்வேறு நற்குணங்களை கொண்ட ராமரை எந்நாளும் போற்றுவதும் பின்பற்றுவதும் வணங்குவதும் நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. ஜெய் ஸ்ரீராம். இந்த நல்ல நாளில் வருகிற ராம நவமியை உங்கள் குழந்தைகளோடு கொண்டாடுங்கள். ராமரின் மகிமையை எடுத்து சொல்லுங்கள், ராமரின் புகழை பரப்புங்கள். எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கட்டும். நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.